அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜனவரி 28 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,393 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 38 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,514 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 48 புள்ளிகள் உயர்வு. சில முக்கியமான இண்டிவிஜுவல் கம்பெனிஸுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இங்கே யூஏஇலையுமே 2 மார்க்கெட்டுமே பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான 2 ரீசன்ஸ், ஏர்னிங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு, எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கிறனால வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸஸ்லேயும் ஒரு ஹைக் இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளாக ஆயில் ப்ரைஸஸ் தொடர்ந்து கூடிகிட்டே வருது. இந்த 2 காரணத்தினால இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. யுஏஇயுடைய லார்ஜஸ்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி 2025க்கான லாஸ்ட் குவார்ட்டருடைய நெட் ப்ராஃபிட்டு 5.1 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கு முந்தின குவார்ட்டரோட 22% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஷேருக்கு 80 ஃபில்ஸ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே எஃப்ஐபி பேங்க் அவங்க 2025 வருஷத்துக்கு ஃபுல் இயருக்கான ப்ராஃபிட் 21.11 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் க்ரோத்து 24% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய போன வருஷத்துக்கான ஃபுல் ஃபைனான்ஷியல் இயருக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இவங்க போன வருஷம் முழுவதும் மொத்த ரெவென்யூ 865.2 மில்லியன் திராம்ஸ் ஈட்டியிருக்காங்க. இதில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 38 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அட்னாக் மற்றும் அபுதாபி எனர்ஜி கம்பெனி ரெண்டும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் என்னென்னா 27 வருஷத்துக்கான யூட்டிலிட்டிஸ் அக்ரிமெண்ட்டு. இது தசீஸ் எக்கோசிஸ்டத்தில் இவங்க கெமிக்கல் ப்ரொடக்ஷன் நடத்துகிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கும் இது இந்த ப்ராஜெக்ட் 4.7 மில்லியன் டன்ஸ் கெமிக்கல்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பிளானாக இருக்குது. இது 2028 முதல் யூசேஜுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அரப் எனர்ஜி ஃபண்டு மற்றும் அசர்பைஜானை சேர்ந்த ஸ்டேட் ஆயில் ஃபண்டு, இந்த 2 கம்பெனியும் ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்திருக்காங்க. இவங்க 2 கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் CVCDAFோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காகனா அவங்க பிஏஎல் கூலிங் ஹோல்டிங்ஸில் ஒரு மேஜர் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறதுக்காக. இந்த பிஏஎல் கூலிங் ஹோல்டிங்ஸ் தான் யுஏஇலேயே 2வது பெரிய ப்ரைவேட் கூலிங் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டராக இருக்காங்க. இதில் 50% ஸ்டேக்கை இந்த 3 கம்பெனிஸ், அரப் எனர்ஜி ஃபண்ட், ஸ்டேட் ஆயில் ஃபண்ட் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் அசர்பைஜான் மற்றும் CVCDAF, இந்த 3 சேர்ந்து அந்த பிஏஎல் கூலிங் ஹோல்டிங்ஸில் அவங்க 50% ஸ்டேக்கை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. துபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி சோடியா கஸ்டடி கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. அவங்க துபாயில் முதல்ல கிரிப்டோ எனேபிள்டு டிஜிட்டல் வாலெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 75 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 45 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 15 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 5 ஃபில்ஸ். தனாகேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 94 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 15 ஃபில்ஸ். ரசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 34 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். அஜிலிட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 31 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 60 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ்.
இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 20 பில்ஸ். அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 16 கிராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் ராசல் கைமா 9 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. ரிசைட் ஏஏ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஈசி லீஸ் 29 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. சுடாடெல் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஃபுட்கோ நேஷனல் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஃபுஜேரா சிமெண்ட்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மல் கேபிட்டல் ரீட் 1 கிராம்ஸ் 8 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. சுக்கூன் டகாஃபுல் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 11.25% உயர்வு. சிமெரா எஸ்என்பி ETF ஏஇ 7 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம்ஸ் 1 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அல்ஃபிரடாஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் 2 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.